கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இப்பொழுது பேசப்போகும் வார்த்தையை குறித்து மிகவும் பாரமான இருதயத்தோடு இருந்து கொண்டே இருந்தேன். அந்த வார்த்தையை குறித்து வேதாகமத்திலும் செய்தி புத்தகங்களிலும் தியானித்து கொண்டே வந்தேன். அது தேவன் என்னை சரியான பாதையிலே வழிநடத்தி கொண்டே வந்தார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடந்த 2 நாட்களாக தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையை குறித்து பேசும்படியாக என் இருதயத்திலே ஒரு பாரமான சிந்தனையையும் ஒரு ஆவியின் ஏவுதலையும் கொடுத்தார். ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். வேறு யாருமல்ல, என் ஜனங்கள், என்னை ஆராதிக்கிற ஜனங்கள், என்னை வணங்குகிற ஜனங்கள், எனக்கு பலியிடுகிற ஜனங்கள், எனக்கு பலிகளை செலுத்துகிற ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்தில் எவ்வளவு ஒரு பாரமான சிந்தனை இருந்திருக்கும் என்று பாருங்கள். அவருடைய ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய்க் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், உலகத்தில் சில குடும்பங்களிலே தனக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும் போது எவ்வளவு பாரமான இருதயத்தோடு அந்த குடும்பத்தார் இருக்கிறார்கள் என்பதை நாம் சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சற்று அதே போலத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாவதை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேறு யாரும் அல்ல, எந்த தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அல்ல, அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் அல்ல, அவரை வணங்குகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். பாருங்க, நம்முடைய நியாயப்பிரமாணத்தின் 1வது கட்டளை, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அங்கே தெளிவாக கூறப்படுகிறது. ஒரே தேவன் என்ற அர்த்தம் கொள்ளும் வகையிலே அங்கே பிரமாணத்தில் அங்கே நாம் வாசிக்கிறதை நம்மால் நினைவுகூற முடிகிறது. தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவரும் நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தியானித்து பாரமான இருதயத்தோடு அந்த சிந்தனையோடு அந்த அணுகிற அந்த சம்பவத்தை குறித்து ஒரு சகோதரன் என்னோடு பேச கொண்டே இருந்தார். எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் அறிவில்லாமல் எதையோ ஒன்றை எங்கே ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தும்படிக்கு அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவன் அங்கே தெளிவாக கூறியிருக்கிறார், என் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன், என் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன். இந்த வார்த்தையை அறிந்திருக்கிற அவர்கள் இன்றைக்கு வார்த்தையை அறிந்திருக்கிற கிறிஸ்தவ ஐக்கியத்தில் கடைசி கால ஊழியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களை மார்த்தட்டி கொண்டு நிற்கிற அநேகர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இன்னொருவருக்கு கொடுத்து அவரை ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தி அவர்கள் அந்த காரியத்தை தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்துதான் நான் நினைக்கும் போது பாரமாக இருக்கிறது. இந்த கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பேசிய சகோதரன் கூட அவ்விதமாகத்தான்
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சொல்லுகிறார். இன்னொருவருக்கு கொடுக்க முயற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் தெளிவாக இருக்கிறது. யோவான் 3:16, கொலோசியர் 1:14, இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து தியானித்து பாருங்கள். அவரே தான் இவர். ஒரே பேரான குமாரனாக இருந்தாலும் சரி, முதற் பேரான குமாரனாக இருந்தாலும் சரி, அதை 2 வெவ்வேறு குமாரர்களாக பிரித்து பார்க்கும் அநேகர் இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தின் கடைசி கால சபை ஐக்கியத்திலே காணப்படுகிறார்கள். இவர் ஒரே பேரான குமாரன், இவர் முதற் பேரான குமாரன் என்று சொல்லி அவரை தேவனுக்கு பதிலாக இன்னொருவரை கொண்டு வந்து அவரை அந்த ஸ்தானத்தில் பொருத்தி அவருக்கு அந்த மகிமை கொடுக்கிறார்கள். ஆனால் தேவன் தெளிவாக உரைத்திருக்கிறார், என் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன். வேதாகமத்திலே தெளிவாக ஓப்பனாக அங்கே வசனங்கள் உரைக்கப்பட்டு வைத்திருக்க, இதை காணும்படியாக அவர்கள் கண்கள் தவறி போனதென்ன? தெளிவாக வெளிப்படையாக வார்த்தையானது உரைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அல்பாவும் ஒமேகாவும் ஒருவரே. அல்பா வேறே, ஒமேகா வேறே அல்ல. ஆதியும் அந்தமும் அவரே. பாருங்க, ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. ஆனால் இந்த இடத்துல 2 வேறு நபராக பிரித்து அவரை ஒரு ஸ்தானத்தில் பொருத்தி அந்த நபருக்கு ஒரு மகிமை கொடுக்கிறார்கள். அந்த நபருக்கு ஒரு மகிமை கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும்போதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். அங்கே அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் ஒருவர் தான் ஜெயங்கொண்டு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்திலே அங்கே வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க எந்த ஒரு மனிதருக்கோ எந்த ஒரு நபருக்கோ அங்கே அந்த அனுமதி கிடையாது. தேவன் அவ்விதமாக ஒன்றை அவர் நியமிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும். அது அந்த ஒருவரிடத்தில் மாத்திரமே தான் அதற்குரிய வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று கூறியிருக்கிற இன்னொருவர் அந்த சிங்காசனத்தில் ஜெயங்கொண்டு உட்கார முடியுமா? ஏற்கனவே அந்த சிங்காசனமானது தாவீதின் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அங்கே கொடுத்து விட்டார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே அந்த சிங்காசனத்தை தேவன் அங்கே பங்களித்திருக்க, அந்த ஸ்தானத்திலே நாமாகவே ஒருவரை அந்த சிங்காசனத்திலே உட்கார வைக்கும்படியாக நாம் ஒருவரை தீர்மானித்து கொண்டிருக்கிறோம் தவறான பாதையிலே. இதுதான் வேதனையாக ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படையாக வேதாகமத்திலே வசனங்கள் கூறியிருக்க நாம் இன்றைக்கு நம்மில் அநேகர் இன்றைக்கு தவறான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே அவரை தேடுவதற்கு பதிலாக எங்கோ ஒரு இடத்திலே அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே வசனங்களுக்குள்ளாக வார்த்தைகளுக்குள்ளாக தேவன் மறைந்திருக்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமே இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின விசேஷமே ஒழிய இன்னொரு நபரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் அல்ல. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையோர் அதை காண தவறி
தவறான பாதையில் பயணிக்கும் போதுதான் மனது பாரமான ஒரு சூழ்நிலைக்கு செல்கிறது. அவர் உலகத்தில் பிரவேசிக்க பொழுது தமக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை கண்டார். தமக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை கண்டார். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இது ஆதியிலே நடந்த நிகழ்வு. சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமாகிய அவர் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட போது அவருக்குள்ளே இவர் வாசமாக இருந்தார். கடந்த பதிவுகள் எல்லாம் கூறியிருக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து 2024 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த பூமியிலே ஊழியம் செஞ்ச காலத்துல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சம்பவமானது பாருங்க, நாம் வெளிப்படுத்தின விஷயம் வரும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. அப்ப ஜெயம் கொள்கிற ஸ்தானத்தில் இன்னொருவர் நபரை நாம் பொருத்த முடியுமா? ஜெயம் கொள்கிற ஸ்தானத்தில் இன்னொரு நபரை இசைவாக இசைத்து காண்பிக்க முடியுமா? ஆகவே தான் தவறான பாதையிலே பயணித்துக் இருக்கிறார்கள் என்று நான் இருக்கிறேன். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். முந்தினவர் ஒருவர், பிந்தினொருவர் வேறொருவர் இல்லை. வேதாகம் அவசனத்துக்கு சொல்ல வேண்டும். முந்தினவரும் பிந்தினவரும் அவர்தான். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனை தேடுவதற்கு பதிலாக சற்று வழி விலக்கி, அவர் சொல்கிறார், இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது என்று தேவன் கூறியிருக்கும் பட்சத்தில் இங்கே ஒன்றில் இடதுபுறம் சாய்ந்து விடுகிறோம், இல்லை என்றால் வலதுபுறம் சாய்ந்து தவறான பாதையிலே பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். தவறான பாதையிலே பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். முந்தினவர் அவராயிருக்க பிந்தினவரும் அவரே. முந்தினவரும் பிந்தினவரும் அவரே. யோவான் 14:20 இந்த இடத்துல உங்களால் நினைவு கூட முடிகிறதா? யோவான் 14:20 உங்களால் இந்த இடத்துல நினைவு கூற முடிகிறதா? ஆம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அநேக நேரங்களிலே இந்த தவறான பாதையிலே பயணிக்கும்படியாக நான் அந்த இடத்துல தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் தேவன் என்னை முன்குறித்தல்படியே அந்த பாதையை விட்டு விலகி நேரான பாதையிலே பயணிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். நாம் பிரதான சாலைகளிலே, ஹைவேஸ் ரோட்ல பயணிக்கும் போது சீரான வேகத்திலே, அதற்கு கொடுக்கப்பட்ட வேகத்திலே நாம் பயணித்து கொண்டிருப்போம். ஆங்காங்கே சில சிக்னல்களிலே டேக் டைவர்ஷன் அல்லது ரைட் லெஃப்ட் திரும்புகிற பாதை அங்கே உண்டாயிருக்கும். அங்கே பெரும்பாலான வழி உண்டாயிருக்கும். பேதேரும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. எந்த சிக்னல் எப்படி கொடுக்கப்படாவிட்டாலும் நாம் பயணிக்கிற தூரத்தை, அந்த சாலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படியேதான் சீரான வேகத்திலே பயணிக்கிறார்கள். சற்று நேரத்திலே மாறி தவறான திசையிலே அவர்கள் பயணிக்க, தங்களை அறியாமலே பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். வெகு தூரம் சென்றபோது அவர்கள் திரும்பி வர முயற்சித்தால் அது கால தாமதமாகி குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த இடத்திற்குள் நாம் சென்றடைய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் நாம் சேர வேண்டிய இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டும். ஆகவே இப்பொழுது நாம் எந்த பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். வேதாகமத்திலே எல்லாவற்றுக்கும் பதிலை தேட வேண்டுமே ஒழிய எங்கோ ஒரு இடத்திலே நாம் பதிலை தேடிதான் தவறாக பயணிக்கிறோம். வேதாகமத்திலே தேட வேண்டும். ஒரு பக்திமான் பாடுது, பல செய்திகளிலே நான் பாடியிருக்கிறேன். அதில் அந்த குறிப்பிட்ட வரியை மாத்திரம் இந்த இடத்துல பாடுகிறேன். எனக்கு
பாடல் நன்றாக பாட வராது, இருந்தாலும் இந்த இடத்துல ஆவியான ஏவுதலின்படி அந்த வார்த்தையை நான் பாடுகிறேன். கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தரேசு நின்றார். எனக்கு அன்பானவர்களே, கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. அங்கேதான் நாம் இயேசுவை காண முடியும். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை விட்டு வழி விலகி தவறான பாதையிலே பயணித்து இன்னொரு ஸ்தானத்திலே அந்த இடத்தை அதை பொருத்தி அங்கே அவரை தவறாக நாம் காண முயன்று கொண்டிருக்கிறோம். அவரல்ல, இவரே, மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நீங்கள் தமிழ் மொழியிலே இயேசு கிறிஸ்து என்று அழைக்கலாம். ஆனால் உலகத்தில் பல்வேறு மொழிகள், கணக்கிலடங்கா மொழிகள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் கடைசி நாட்டிலே ஒரே பாஷை தான் இருக்கும். அங்கே நமக்கு தெரியும், பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக ஒரே பாஷையாக இருந்தது. அதன் பிற்பாடு சிதறடிக்கப்பட்டது. அப்போ ஆதி நிலைமைக்கு நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். அது வேற. ஆதி நிகழ்வுக்கு, ஆதி நிலைமைக்கு நாம் அழைத்து செல்லப்படுவோம். இப்பொழுது நாம் தார்மாறாக்கப்பட்டிருக்கோம். அப்ப நாம் அறிந்திருக்க அந்த மொழியின் மூலமாக நாம் தியானிப்போம் என்றால், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்பது அப்பட்டமான உண்மை வெளிப்படையாக பரிசுத்த வேதாகமத்திலே உரைக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் சொல்கிறேன், அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர், ஒரே பேரான குமாரன், முதற் பேரான குமாரன். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறார். தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர் என்று அங்கே உரைக்கப்பட்டுள்ளது. தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்த பொழுது அங்கே வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே பரம சேனையின் திரள் தோன்றி அங்கே எதை செய்கிறார்கள், எவ்விதமாக அங்கு ஆர்ப்பரிக்கிறார்கள் என்பதை நம்மால் நினைவுகூர முடிகிறதா? பரம சேனையின் திரள் தோன்றி இயேசு கிறிஸ்துவை அந்த பிறப்பை குறித்து ஆர்ப்பரித்து அவர்கள் உன்னதமான நிலைமையிலே அங்கே சந்தோஷமா பரவசமான நிலையிலே இருந்ததை நம்மால் நினைவு கூற முடிகிறதா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தின் பல்வேறு பகுதிகளுக்குள் சென்று தியானித்து நீங்கள் இயேசுவை வேதாகமத்திலே தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவை வேதாகமத்திலே தேடி அவருடைய மகிமையை இன்னொருவருக்கு கொடுத்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நான் இதற்கு முன்பாக பேச விரும்பவில்லை. தொடர்ந்து தியானியுங்கள். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறவர்களே, தொடர்ந்து நீங்கள் இதை குறித்து தியானியுங்கள். இப்பொழுது நான் இந்த செய்தியை கடன் சொல்கிறேன். இது போன்ற செய்திகள் நீங்கள் கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய மொபைல் நம்பர் சேவ் பண்ணி லிங்கை டச் பண்ணா இது போன்ற பிற செய்திகளையும் காண முடியும். ஒருவேளை எனக்கு நீங்கள் அறிமுகமாகாமல் இருந்து கொண்டே இந்த செய்திகளை நீங்கள் தியானிக்கலாம். இந்த சகோதரன் தவறான வார்த்தையை ஆணித்தரமாக பிரசவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பல இடத்துல நீங்கள் ஒரு பரப்புரையை செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கிறதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்திலே குழப்பங்கள் இருக்கும் விஷயத்திலே நீங்கள் அதை எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. இயேசு கிறிஸ்துவை இன்னொருடைய ஸ்தானத்தில், இயேசு கிறிஸ்துடைய ஸ்தானத்தில் இன்னொருவரை பொறுத்து தான் குழப்பமில்லாத இருதயமாக இருக்குமானால், மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் இன்னொருவரை பொருத்தி பார்ப்பது உங்கள் இருதயத்திலே குழப்பம் இல்லாமல் தெளிவான மனநிலையை உண்டாக்குமானால் அதிலே நீங்கள் தரித்திருந்து நீங்கள் இறுதி வரை சென்று உங்களுடைய அந்த எல்கையை நீங்கள் சென்றடையுங்கள். உங்களுடைய குறிக்கோளை சென்றடையுங்கள். நிச்சயமாக எந்த விஷயத்தையும் நீங்கள் குழப்பமில்லாத செய்ய வேண்டும்.
நீங்கள் எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்தும் பாகாலை சேவித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்ன மனவேதனோடு கூறுகிறேன், கர்த்தருக்கு பயந்தும் பாகாலையும் சேவித்து கொண்டு வந்தார். நாம் இப்பொழுது எந்த ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு மகிமையை கொடுத்துட்டு வேறொருக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறோமா? என் தவறான பாதையிலே இந்த வேதாகமத்திற்கு தவறான வியாக்கியானத்தை கொடுத்து, பரிசுத்த வேதாகம வசனங்களுக்கு தவறான வியாக்கியானத்தை கொடுத்து நாம் தவறான பாதையிலே பணிக்கிறோம். ஆவியானவர் வல்லமையாக இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண வேண்டாம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நான் இதை பணம் சம்பாதிக்க நோக்கில் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த செய்தி எல்லாருக்கும் சென்றடையணும். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை அநேகருக்கு பகிருங்கள். நீங்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இதை கேட்டு அவர்கள் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய ஒருவேளை ஏதுவாக இருக்கும் அல்லவா? ஆகவே இதோடு இந்த செய்தியை முடிவு கொண்டு வருகிறேன். மற்றொரு பதிவு சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.